கோடு போட்டால் ரோடே போடுவேன்ற டைலாக நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. கோடு போட்டால் ரோடு போடுவேன்னு சொன்னேன். ஆனால் அந்த ரோட்டில் உள்ள கோடுக்கு மீனிங் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ரோடில் உள்ள கோடு மொத்தம் 2 கலரில் இருக்குது. ஒன்று ஒயிட், இன்னொன்று எல்லோ. ஒயிட் கலர் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகிற வண்டிகளை பிரிக்கிறதுக்கு, எல்லோ கலர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற வண்டிகளை பிரிக்கிறதுக்கு. இப்போ அந்த கோடுக்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி கேப் போட்டு கோடுகள் இருந்தால் அந்த ரோட்டில் வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம், ஒன்ஸ் அந்த ரோடு ஃப்ரீயாக இருந்தால் மட்டுமே. அதுவே அந்த கோடு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சைட்லேருந்து அங்கே போகக்கூடாது, அந்த சைட்லேருந்து இங்கே வரக்கூடாது. அதுவும் அந்த ஸ்ட்ரெயிட் கோடு 2 ஸ்ட்ரெயிட் கோடாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஓவர்டேக் பண்ணவே கூடாது. ஒருவேளை ஒரு பக்கம் நேர்கோடும் இன்னொரு பக்கம் ப்ரோக்கன் கோட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த நேர்கோடு சைடில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஓவர்டேக் பண்ணவே கூடாது. ஆனால் இந்த ப்ரோக்கன் லைன்ஸ் கிட்ட இருக்கிறவங்க வந்து ஓவர்டேக் வேணும்னா பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்களும் இந்த ரோடு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க. இப்படி எல்லாருமே ரோட்லோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டினா இங்கே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்லாம் கண்டிப்பாக குறையும் தானே. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க.